வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஊரில் ஆடு வளர்த்து வர அண்ணாவை நேரடியாக சந்தித்து இருக்கோம். இவ்வளோ ஆடுகளை எப்படி பராமரிக்கிறாரு, தினமும் என்னென்ன பண்ணுறாரு, இதில் எவ்வளோ வருமானம் வருது, இதெல்லாம் அவர்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வருஷமாக ஆடு வளர்க்குறீங்க? நான் ஒரு 6 வருஷமாக ஆடு வளர்க்குறோம். ஓகேண்ணா. ஒரு 2 ஆடு தான் வாங்கினோம். 2 ஆடு வாங்கி 10 ஆடு ஆச்சு. 10 ஆடு ஆகிட்டு இப்போ மேய்ச்சலில் நல்லா குறைபாடு இல்லாத மேயுது ஆடுங்க. தினமும் ஆட்டுக்கு என்னென்னலாம் தீவனம் கொடுக்குறீங்களா, இல்லை வெளி மேய்ச்சல் தானா, இல்லை வேறு என்ன பண்ணுறீங்க? நம்மளதெல்லாம் பண்ண ஆடு கிடையாது, வெளி மேய்ச்சல் ஆடுங்க தான். வெளி மேய்ச்சல் ஆடுன்னும் போது நாங்கள் வெளியில் கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓட்டின்னு வந்து தான் மேய்க்கணும். காட்டில் தான் மேய்க்கிறோம். புல் கொடி தழை செடிகளை தான் மேயும் ஆடுங்க. ஒரு ஆட்டு வாங்கி வளர்க்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு ஆடு குட்டி ஆடாக இருந்தாக்கா ஒரு 6 மாதம் 7 மாதம் குட்டி ஆடு ஆகிறதுக்கு ஆகும். ஆடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பயிர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஆடு பயிர் ஆகும். பயிர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் குட்டியும் போடும். விற்பனை பண்ணும்போது எவ்வளோ வருமானம் வருது? ஆட்டில் லாபம் வருதா, நஷ்டம் வருதா, என்ன இதுன்னு? ஆட்டில் லாபம் தான் வரும், ஆனால் கஷ்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் மேய்க்கணும், ஆனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வெள்ளாடுன்னு சொல்லும்போது அது 6 மாதத்துக்கு ஒரு முறை குட்டி ஈன்று எடுக்கும். 2 குட்டியோ 3 குட்டியோ போடும். கிராம விவசாய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபுல் வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிராம விவசாயியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே.